நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 5/5/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு ஒரு 8 மணி ட்ரா சரிங்களா. டியரில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கு டியர் வரக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு பார்ப்போம். 8 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதில் நமக்கு வந்து இந்த ட்ராவில் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் வரல. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்தல டோட்டல் வேறு மாதிரி இருந்துச்சு. 977 கொஞ்சம் வித்தியாசமான நம்பர்கள் வந்துருந்து. பட் பார்ப்போம், எல்லா ட்ராவிலையும் நம்ம வின்னிங் எடுக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது இல்லையா. பார்ப்போம் கண்டிப்பாக நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு. நம்ம கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதாவது நமக்கு நம்பரை வந்து இதில் ஏழாம் நம்பர் வருது அப்படின்னு எனக்கு தெரியும். எப்படின்னா மேட்சிங் நம்பர் கண்டிப்பாக வச்சு ஆடுவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நான் கொடுக்காம விட்டதுக்கு காரணம் என்னென்னா, கணக்கில் வராத நம்பர் எப்போயுமே எனக்கு கொடுக்க மாட்டேன். என்னோடய கணக்கில் வரல 7 நம்பர் அதெல்லாம் கொடுக்கல, இல்லைன்னா கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக 7 நம்பர் வருதுங்க, 7 நம்பர் வச்சு ப்ளே பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து 7 நம்பர் திரும்ப ஆடுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு நம்பராவது அதுலேருந்து ஆடுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நம்ம என்ன சொன்னோம்னா, அது வராது கணக்கில் வரல அப்படின்னு நான் கொடுக்கவே மாட்டேன். அது திரும்ப 100 வாட்டி வந்தாலும் அது கணக்கில் வந்தால் மட்டும் தான் கொடுப்பேன். இல்லைன்னா வச்சுங்களேன், அது வம்பா போயிடும். நாளைக்கு வந்து என்னை நம்பி நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க, உங்களுக்கும் சிக்கலாக போயிடும். நான் அது அதே மாதிரி பழக்கமாயிடும். கணக்கில் வராத நம்பரை வச்சு கொடுத்து பழக்கமாகிருச்சுன்னா அது வந்து நமக்கு வின்னிங்கே வராது. அதனால் நமக்கு சுத்தமாக கிளியராக தெரியணும் இந்த நம்பர் தான் வரப்போகுதுன்னு. அதுக்கப்புறம் தான் அதை கொடுக்கணுமே தவிர அது வரைக்கும் நீங்கள் அதை நான் கொடுக்கவே மாட்டேன். யாருக்குமே சரி கொடுக்க மாட்டேன். எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் மட்டும்தான் அது நம்பர் கொடுப்பேன். இந்த நம்பர் வரும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் கொடுப்பேன், இல்லைனா கொடுக்கவே மாட்டேன். அது நம்ம அந்த மாதிரி மேட்ச் பண்ணி ஆடுற பழக்கம் கிடையவே கிடையாது. நீங்கள் 7 நம்பர் வரும்னா நீங்கள் ஒரு 7 நம்பர் வச்சு கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அப்படிலாம் கொடுக்க மாட்டேன் நான் எப்போயுமே. கணக்கு இல்லாமல் கொடுக்க மாட்டேன். பட் கணக்கில் வந்து 7 நம்பர் வந்தால் ஓகே வருது அப்படின்னு கொடுத்துருவேன், இல்லைனா கொடுக்கவே மாட்டேன். தலைகளாலும் கொடுக்க மாட்டேன் நான். ஏன்னா அது எனக்கு அது மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகுன்னா, நமக்கு கெஸ்ஸராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, மேட்சராக இருந்துக்கலாம். இந்த நம்பருக்கு இந்த நம்பர் மேட்ச் ஆகுன்னு சொல்லி அப்படி கொடுக்கவே கூடாது. அப்படி கொடுத்தோம்னா நம்ம என்றைக்குமே வின்னிங் வாங்க முடியாது. என்றைக்குமே நமக்கு இதாகாது, டேலண்ட் வராது. நம்ம வந்து மேட்ச் பண்ணி கொடுப்போம். இப்போ ஒரு நம்பர், இப்போ சீபோல் எனக்கு வேணும், இன்றைக்கி சீபோலில் ஒரு நம்பர் எடுக்கணும்னா கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி எடுத்துடலாம். அதை விட்டுட்டு இந்த நம்பர் வச்சு மேட்ச் பண்ணி அந்த நம்பர் வச்சு மேட்ச் பண்ணால் எந்த நம்பருக்குமே வின்னிங் வராமல் போயிடும். அப்போ நம்ம ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது உங்களுக்கு இந்த நம்பர் தான் வரப்போகுதுன்னு. நான் ஒரு உறுதியாக கிளியர் கட்டாக சொல்ல முடியாது. 7ஆம் நம்பர் வச்சுருக்கிறாங்க, அதே மாதிரி 7 நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்லுவேனே தவிர உறுதியாக சொல்ல முடியாது இல்லையா. அது ரொம்ப முக்கியமான விஷயம். உறுதியாக சொல்லணும்னா எனக்கு கிளியராக தெரிஞ்சால் மட்டும்தான் அதை நான் உறுதியாக சொல்லுவேன், சரிங்களா. அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர்கள் வருது, அதில் 3 நம்பர் என்ன, 14 841. இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அதே மாதிரி நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, எப்போயுமே உங்களுக்கு ஒரு நம்பர் உறுதியாக மனசில் பட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் அதை விட்டு மாறவே மாட்டீங்க. நீங்கள் உறுதியாக நம்புவீங்க, அது வின்னிங் வந்துடும். அதான் அதே மாதிரி உறுதி இல்லாத நம்பர் நீங்கள் என்ன தான் நீங்கள் மாற்றி போட்டாலும் அது வின்னிங் வராது, சரிங்களா. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்பிக்கையும் கொஞ்சம் இங்கே வேலை செய்யும், சரிங்களா. அதே மாதிரி 78, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 289 77, சரிங்களா. இதுதான் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர், சரிங்களா. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் இந்த ஆட்டத்தில் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதே பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் என்ன மாதிரி நம்பர்கள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறத பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு 1ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. எதனால் 1ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு 9க்கு 1ன்னு ஆடுவாங்க. அப்படி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 9ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் 1ஆம் நம்பர் வந்துடும். அப்படி வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட மேட்ச் பண்ணி ஆடி பாருங்கள், சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் அது மேட்ச் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 1ஆம் நம்பரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது, 6ஆம் நம்பர். எனக்கு 2 ஃபார்மேட்டில் 1 அல்லது 6 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. மேபி 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், இல்லை அப்படின்னு 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். அதே மாதிரி 5ஆம் நம்பர் வந்து எனக்கு பி போர்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. எதனால் மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து 7க்கு 5ங்கிற நம்பர் எப்போயுமே டாபிக் ரொம்பவே சூப்பராக இருக்கும். டக்குன்னு வந்து விழுந்துடும், டாப்பாக வந்து விழுந்துடும். அதாவது 7ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர், 5ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் எப்போயுமே வரும். அதுலேயும் நம்ம கணக்குலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர்றதுனால கொடுக்குறோம், இல்லைங்கிறக்காக கொடுக்க மாட்டேன், சரிங்களா. 5ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் தான் வரணுங்கிற கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது. அது கணக்கில் வர்ற அன்றைக்கி அது மேட்ச் ஆகும், கணக்கில் வரலைன்னா மேட்ச் ஆகாது. அதே எனக்கு 7க்கு 4ன்னு கூட வரலாம்லையே, ஏன் வரல, அப்படி வராது. இந்த ட்ராவில் நமக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அதுதான் நமக்கு மேட்ச் ஆகும், சரிங்களா. அது மாதிரி 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பர் வருது. இப்போ நாம் காலையில் கொடுத்தது நம்ம என்ன கொடுத்தோம், 4-2 ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் 6 மணி ரிசல்ட்டில். 4ஆம் நம்பரும் 2ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்தோம். என்ன வந்துச்சு, 4உடைய பவர் 9, 2உடைய பவர் 7, அதான் வந்துச்சு. அதுதான் சொன்னேன் நான். இதுதான் நான் கொடுத்தது, இப்படி தான் கொடுத்தேன். அது அப்படியே மாறி 7 9 வந்துச்சு, அவ்வளோதான். பவர்லாம் வந்துச்சு. அப்போ நமக்கு ஃபார்வேர்டு மாறிடுச்சு. எப்போயுமே வந்து ரெகுலராக அடிக்கிற மாதிரி மிஷின் அடிக்கலாம். மேல் ஸ்லாட்டில் அடித்தாங்க, அதனால் பிடிங்கி போயிடுச்சு. கீழ் ஸ்லாட்டில் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா டைஸ் உருட்டி கீழ் ஸ்லாட்டில் அடிப்பாங்க அப்படின்னா அது அடிக்கிறப்ப நமக்கு ஈஸியாக வின்னிங் வந்துடும். மேல் ஸ்லாட்டுக்கு போக போக நமக்கு வின்னிங் வராது. இன்றைக்கி நீங்கள் டியர் ஓட்டினதை பார்த்தீங்கன்னா, மிஷின் ஓட்டினதை பார்த்தீங்கன்னா மேல் ஸ்லாட்டில் தான்
அடித்தாங்க இன்றைக்கி சரிங்களா 6 மணி ரிசல்ட்டு. இப்போ கீழ் ஸ்லாட்டில் அடிக்கும்போது நமக்கு வின்னிங் வரும். ஏன்னா மேலே வந்து ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வர்டு 2 இருக்குது, அதில் மேட்ச் ஆகாமல் போயிடுச்சு. நம்ம கொடுத்தது வந்து நம்ம சின்ன நம்பர் பேஸ் பண்ணி கொடுத்தோம், அது பெரிய நம்பர் பேஸ் பண்ணி போயிடுச்சு, அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா, வேறு ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி நான் என்ன நினச்சி கொடுத்தேன்னு மேலே இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு வந்து இந்த மேலே எடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஃபார்வேர்டும் போயிடும், கீழே எடுத்தாங்கன்னா ரிவர்ஸ் வரும், அது மாதிரி தான் நமக்கு கொடுத்தோம் சரிங்களா. அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னொரு நம்பர் என்னங்க மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு 8ஆம் நம்பர் கொஞ்சம் வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது நான் இதான் திரும்ப சொல்கிறேன் பார்த்தீங்களா, 2 நம்பரையும் மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் இந்த டைம் வந்து 2 நம்பருமே மேட்ச் பண்ணி கொடுக்குறேன். எப்படி மேட்ச் பண்ணி கொடுக்குறேன்னா, அதாவது நம்ம 8ஆம் நம்பர் பெரிய நம்பரு, 5ஆம் நம்பர் சின்ன நம்பர் இல்லையா, அதே மாதிரி 6ஆம் நம்பர் சின்ன நம்பரு, 1ஆம் நம்பர் சின்ன நம்பர், 6ஆம் நம்பர் பெரிய நம்பர் இல்லையா. அப்போ ஒரு பெரிய நம்பர் ஒரு சின்ன நம்பர் அந்த கணக்கு தான் நம்ம வருது, வேறு ஒன்றுமே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள், அதை பேஸ் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். ஒரு சின்ன நம்பர் ஒரு பெரிய நம்பர், ஒரு சின்ன நம்பர் ஒரு பெரிய நம்பர், அதை மட்டுமே வச்சு தான் நம்ம ஆடுறோம். இது அப்படி ஆடினதுனால தான் இன்றைக்கி பெரிய நம்பர் வந்துச்சு, 977ங்கிற பெரிய நம்பர் வந்துச்சு சரிங்களா. அந்த மாதிரி மறுபடியும் 977 பெரிய நம்பர் வந்துச்சு அப்படின்னா அடுத்த ட்ராவில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப இதோட சின்ன நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகி ஆடணும். அப்படி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஏன்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 841 வந்திருக்கு சரிங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள் கொஞ்சம் சின்ன நம்பர் வந்துருச்சா 678. அப்போ இதை விட இந்த நம்பர் சின்ன நம்பர் தான் சரிங்களா. இது 2 நம்பர் பெரிய நம்பராக இருந்தாலும் இங்கே வந்து 6ஆம் நம்பர் தானே இருக்குது. இப்போ பெரிய நம்பரோட சின்ன இது 841, இது 678 தானே சரிங்களா. அதே மாதிரி இதை விட இது பெரிய நம்பர் தானே, இந்த 2ஐ விட அது பெரிய நம்பர் 977 இல்லையா. அது மாதிரி இந்த 3ஐ விட சின்ன நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம். இல்லை ஒன்று திரும்ப 600 சில்லறையாக வந்தாலும் வரலாம், இல்லை 150 சில்லறையாக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி நம்பர்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால கொடுக்குறோம். அது மாதிரி நம்பர்கள் ஏதாவது மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுங்க. அது போக நீங்கள் மிஷின் சார்ட்டையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நான் கொடுக்குற நம்பர் அப்படியே வரணும் இல்லை, மிஷின் சார்ட்டையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு நம்ம நம்பகமாக நம்பர் வரக்கூடிய நம்பர் என்னவோ அதை நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. நமக்கு எப்போயும் டக்குன்னு மாறி வந்துட்டு தான் இருக்கும் சரிங்களா. அது மாறி வரப்போ நம்ம பார்த்துக்கலாம். மாறலை அப்படின்னா நமக்கு டேரெக்டாக வின்னிங் வந்துகிட்டே தான் இருக்கும் சரிங்களா. அது எப்போ அந்த டைஸ் மாறுதோ, டைஸ் மாறினா கட்டாயமாக மாறி தான் ஆகும், வேறு வழியே இல்லை சரிங்களா. அதே மாதிரி எனக்கு வந்து சி போர்டு வந்து ஒரு 3ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. 3ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். எதனால் 3ஆம் நம்பர் வருதுன்னா 7க்கு 3 கொஞ்சம் ஆடுவாங்க, அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. 3ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறது பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 3ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்பெஷலாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. இருக்கான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 3ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஏன்னா 3ஆம் நம்பர் எப்போயுமே வரல, நீங்கள் திடீர்னு புதுசாக ஒரு நம்பர் வருதுன்னா புதுசாக தான் உள்ளே வர மாதிரி தெரியுது, அதனால தான் கொடுக்குறோம். இப்போ எப்படி 9ஆம் நம்பர் புதுசு டப்புக்குன்னு உள்ளே வந்துருச்சு பார்த்தீங்கன்னா, அது மாதிரி 7க்கு 3 ஒரு நம்பர் 3ஆம் நம்பர் உள்ளே வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா. அதனால் கொடுக்குறோம். 3ஆம் நம்பர் வந்து உங்கள் கணக்கில் சி போர்டில் வருதான்னு பாருங்கள். சி போர்டில் தான் எனக்கு 7க்கு 3 கிடைச்சிருக்கு, அப்படி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது, அதனால தான் நம்ம கொடுத்துருக்கோம். அது மாதிரி வருதான்னு பார்த்துங்க. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோன்னா 153 அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் வரணும், சின்ன நம்பர் சரிங்களா. இது எனக்கு தெரிஞ்ச சின்ன நம்பர் ரொம்ப 153 அப்படிங்கிற நம்பர் வரணும். அப்படி இல்லை அப்படின்னா அதை விட பெரிய நம்பர் வந்து 689 வரணும் சரிங்களா. இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது, கணக்கில் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஆல் போர்டில் என்ன நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 1ஆம் நம்பர் மேலே டவுட் இருக்குது, 3ஆம் நம்பரு, 5ஆம் நம்பரு, அதே மாதிரி 6ஆம் நம்பர், இதில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியான நம்பர்கள் காமிக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்குகள் வருது அப்படின்னாலும், இல்லைங்க இதை விட எனக்கு வேறு மாதிரி நம்பர்கள் வந்தாலும் நீங்கள் எடுத்து போடுங்க. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா. உங்கள் கணக்கில் வருதான்னு மாற்றி மேட்ச் பண்ணி மட்டும் ஆடினா போதும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இந்த இடத்துக்கு கொஞ்சம் பேசிக்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம 8 மணி ரிசல்ட் பார்க்குறோம் சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள்.